இந்த வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் என்னென்னலாம் கற்றுக் கொடுத்துச்சோ ஆத்தானாயும் அரைகுறையான மூடத்தனமான கருத்துக்கள் மட்டுமல்லாது அதை அடிப்படையா வச்சு நீங்க திங்க் பண்ணீங்கன்னா எக்காலத்தும் டிப்ரெஷன்லயும் லைஃப்ல இகம் நரகமாக வாழ்ந்து முடிவீர்கள். அதாவது அகம் சரியான தெளிவில்லாத மயக்கத்தில் வாழ்ந்தால் வாழ்க்கை நரகம். நரகம் தெளிந்த புரிதலோடு ஞானத்தோடு அகம் இருக்குமானால் வாழ்க்கை ஸ்வர் அகம் ஸ்வர்க்கமாயிடும். ஒரு பக்கம் இந்த போலித்தனமான புரியாத்தனமான சனாதன இந்து சிவிலைசேஷனுக்கு செய்யப்பட்ட நம்ம மக்களுக்கு செய்யப்பட்ட மூளைச்சலவை. இரண்டாவது, இந்த கன்சியூமரிஸ்டிக் சொசைட்டி மேல நம்ம மக்களுக்கே வந்த அளப்பரிய மோகம். இதனால நம்முடைய மிகப்பெரிய ஞானம் வாழ்க்கை முறையாக இல்லாமல் போனது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடிங்க வரைக்கும் உலகத்துல பெஸ்ட் விஷயங்கள் அத்தனை லிஸ்ட் எடுங்க. பெஸ்ட் க்ளோத், பெஸ்ட் ஜுவல்லரி, டாலஸ்ட் பில்டிங், குவான்டிட்டி ஆஃப் இந்த ரேர் மினரல்ஸ எடுத்து ப்ராசஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றது, லார்ஜஸ்ட் அண்ட் பெஸ்ட் பேர்ல்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றது, கோல்டு, அத்துணையும் இந்த அத்தான லிஸ்டும் போடுங்க. மொத்த வேர்ல்டோட ஜிடிபியில 40% சனாதன இந்து தர்மத்தோட ஜிடிபி. சனாதன இந்து தர்மத்தை நேஷனல் ரிலீஜியனாக கொண்ட அபிஷியல் ரிலீஜியன் நாடுகளோட ஜிடிபி தான். நாடுகள்னு சொல்றது நாடுன்னு சொல்லலாம், ஏன்னா அது சிங்கிள் தேசமா தான் ஆக்சுவலா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருந்திருக்கு.